ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலையும் எனக்கு வந்து நடக்கிற சில விஷயம் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ரிலேட்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஓகே. காலையில் என் அண்ணன் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீமும் பிரியாணியும் வந்து எடுத்துகிட்டு வந்தான். சரிங்களா? அவன் கேட்டதும் தப்பு கிடையாது. நான் வேண்டான்னு சொன்னேன். அதுவும் தப்பு இல்லையே. ஆனால் அவன் ரியாக்ஷன் மட்டும் இல்லை. அவன் ஒன்று சொன்னான் பாருங்க. டயட்டா? ம், அது சரிதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேண்டாம்னாச்சு. ஓகே. மதியத்துக்கு மேல ஒரு 4 மணி எடுத்துட்டு வரான். பீஸா, பர்கர் எல்லாமே எடுத்துட்டு வரான். ஆ இந்தா நீ சாப்பிடு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். திடீர்னு அப்பதான் அவனுக்கு வாசம் பொத்துக்கிட்டு வரும். நான் சொல்லுவேன், எனக்கெல்லாம் வேண்டாம்டா. ஏய் உனக்கு சாப்பிட்ட உடம்பு குறைன்னு உனக்கு யார் சொன்னா? நல்லா சாப்பிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவான். சரி அத கூட விடுங்க. வாக்கிங் போயிட்டு வருவேன். சொல்லுவான் பாருங்க ஒண்ணு. அதெல்லாம் இருக்கிறது தான் இருக்கும். நான் கேட்கிறேன். என்னதான்டா உனக்கு பிரச்சனை? என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? இது சப்பியா இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல. சப்பி வார்த்தை ஏன் யூஸ் பண்றேன்னா, குண்டா இருக்கேன்னா குண்டா இருக்கேன்னு தெரியும்ல. சப்பின்னு யூஸ் பண்ணா குண்டா இருக்கேன்னு தெரியாதா என்ன? அப்படி இல்ல. சப்பின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. அதனால தான் அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணேன். சரி. குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனையா? ஒல்லியா இருக்கிறவங்களும் சில விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? இப்படி வத்தலும் தத்தலுமா இருந்தா யார் வந்து கட்டிப்பா? சரி, அது கூட விடுங்க. அவ்வளவு வஞ்சம். அதான் என்னதான் தின்னாலும் உடம்பே இதுக்கு ஏறுது அப்படின்னு. இன்னொன்னு, என்னதான் உனக்கு பிரச்சனை? நல்லாதான் சோறு போடணும். சரி வீட்ல இருக்கவங்க விடுங்க. அவங்க ஒரு உரிமையில பேசுறாங்க. வீட்ல இருக்கவங்க பேசும்போதே சில டைம் கால் ஆகும். வெளியில இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, "மா இத பண்ணுமா, இத சாப்பிடுமா, நல்லா வெயிட் போடும்." சரி ஓகே. 2ம் இல்லாம, அதாவது குண்டாவும் இல்லாம, ஒல்லியாவும் இல்லாம, ஃபிட்டா இருந்தா, "ஆ இவளுக்கு என்ன வந்தது கேடு." அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, 2 ஜெண்டருக்குமே கண்டிப்பா வந்து ஒரு பாடி ஷேமிங்ன்னு நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லாட்டியும் பிரச்சனை. அது இன்னும் ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை, குண்டா இருந்தாலும் பிரச்சனை நான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு அதை பார்த்துட்டு தெரியும். முதல் விஷயம் அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக எதையும் பண்ணணும். நமக்கு இப்படி இருக்கணும்னு தோணுதா அது மாதிரி பண்ணணும். அதுக்காக எடுத்த உடனே ரொம்ப ஹெக்டிக்கா எதையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா சில விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது ஆப்வியஸ்ல வந்து ஊத்திக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். பொறுமையா வந்து வெயிட்டை குறைக்கணுமா பொறுமையா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே 10 கிலோமீட்டர் ஓடுறது, நல்லா சாப்பிடணும் பட்டி இருக்கு அது மாதிரி பண்ணவே கூடாது. பிகாஸ் வந்து பார்த்துக்கோங்க அது என்னோட அனுபவம். ஓகேங்களா? வெயிட் போடணும்னாலும் சரி டக்குன்னு உடனே சாப்பிட்டுட்டு இது ஓகே வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா அது டக்குன்னு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேக் ஃபெயிலியர் ஆகிறது சான்சஸ் இருக்கு. பொறுமையா நம்ம பாடி கண்டிஷனுக்கு எப்படி அப்படின்றத பார்த்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.